16ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அவரே. 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். 526 பக்கம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்தாச்சா? இப்ப சேர்ந்து வாசிக்கலாமா? ரெடி? 1 2 3. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் மகா பயங்கரமான தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன். அவரை போல ஒரு அற்புதம் செய்யக்கூடிய தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அவரால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் எப்படிப்பட்ட தெய்வனா? பெரியவரும் மிகவும் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அல்லேலூயா. இப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம்? சொந்த தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். There is no other God like him. அவரை போல வேறே தெய்வம் இல்லை. இந்த பூமியில இல்லவே கிடையாது, கிடையவே கிடையாது. அவரை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்லை. அவர் வல்லமை உள்ள தெய்வன். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க காரியங்களை செய்கிறவர். சோ இப்போ நாம அவரை நம்பலாமா? நம்பலாமா? பக்கத்துல இருக்கவங்க முதுகுல தட்டி சொல்லுங்க, ஆண்டவரை நம்புங்க. நல்லா தட்டி சொல்லுங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. Trusting God for the impossible. Trusting God for the impossible. நடக்கக்கூடாத காரியங்கள் என்று நம்பப்படுகிறவைகளுக்கு நாம் ஆண்டவரை நம்புகிறோம். அல்லேலூயா. இது இனிமே நடக்காது அப்படின்னு எதெல்லாம் மக்கள் சொல்லுகிறார்களோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கோ, இனிமே எதுவுமே நடக்காதுன்னு எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, அதுக்காக இப்போ நம்ம ஆண்டவர் என்ன செய்ய போறோம்? நம்ப போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நடக்காதவைகள் என்று நம்பப்படுகிறவைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். நடக்காததுன்னு சொல்ல முடியாது, நடக்காததுன்னு நம்பலாம். நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரால் ஆகாதது, ஆண்டவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் உண்டோ? ஆண்டவரால் செய்ய முடியாதது ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. இயேசுவிடத்துல வந்த எல்லாரும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். எல்லாம் ஆண்டவரை தேடி வந்த எல்லாரிடத்திலும் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? அற்புதங்களை செய்தார். அவரால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லும்போது வியாதி, இப்படிப்பட்ட வியாதி என்ன செய்யாது? இந்த மாதிரி வியாதி எல்லாம் சுகமாகாது. அப்படி ஒருவேளை டாக்டர் ஒருவேளை உங்களுக்கு அறிக்கை கொடுத்திருக்கலாம். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் ஒருவேளை உங்களுக்கு எப்படி இருக்கலாம்? இது சரியாகாது, நீங்க கடைசி வரைக்கும் இதோட தான் என்ன செய்யணும்? இந்த மருந்து மாத்திரை எடுத்துட்டே நீங்க ஓட வேண்டியதான். இது சரியே ஆகாது, இது லட்சத்துல ஒருத்தருக்கு தான் வரும், இது கோடியில ஒருத்தருக்கு தான் வரும். அப்படி ஒருவேளை that is true. ஒருவேளை டாக்டர்ஸ் ரிப்போர்ட் அப்படி இருக்கலாம். அதுதான் உண்மை, உலக நியதி அப்படி இருக்கும். ஆனால் மருத்துவர் என்ன அறிக்கை கொடுத்திருந்தாலும் தேவன் அவைகளை தலைகீழாக என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லமையுள்ள தெய்வம். ஆகையால we are trusting God for the impossible. நாம் தேவனை நடைபெறாது என்று சொல்லுகிறவைகளுக்காக நாம் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். இதுவரை நடைபெறாதையா, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது, எனக்கு இதெல்லாம் இம்பாசிபிள், எனக்கு என் வாழ்க்கையில் இதெல்லாம் சாத்தியம் அல்ல அப்படி நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ, ஒருவேளை உங்களுடைய மேரேஜஸ், உங்களுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த 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 நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம்,
அல்லது ஃபைனான்சியலா உங்க ஃபேமிலி ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தேவைகளாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம், உங்களுடைய வருமானமாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வேலையா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நம்பத்தக்கவைகள் நம்பத்தகாதவைகள் நடக்காது என்று சொல்லப்பட்டவைகளுக்காக இந்த கால வேளையில நான் ஆண்டவரை நம்ப போகிறேன். என் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் என் தேவன் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர் என்பதை நான் நம்புகிறேன். Trusting God for the impossible. ஆண்டவர் நடக்காது என்று சொல்லப்பட்டவைகளுக்காக இந்த கால வேளையில நாம் நம்பிக்கை வைக்கிறோம். யார் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எதெல்லாம் இம்பாசிபிள் நீங்க நினைக்கிறீங்களோ இது நடக்கவே நடக்காது. என் புருஷன் திருந்துறது வாழ்க்கையில் என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் இவன் மாறவே மாட்டான் அப்படின்னு நீங்க யாரெல்லாம் நினைச்சு வச்சிருக்கீங்களோ, இப்போ கர்த்தருடைய வல்லமை அவங்க ஒவ்வொருவர் மேல ஆண்டவர் அவர்களை போட போறாரு. அவங்க எல்லாம் மாற போறாங்க. கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். Trusting God for the impossible. ஆண்டவரை நம்புகிறோம். நடைபெறாதவைகளுக்காக நான் ஆண்டவரை என்ன செய்ய போறேன், நடைபெறாது என்று சொல்லப்படுகிறவைகளுக்காக நான் ஆண்டவரை நம்புகிறேன், அவரை நம்புகிறேன். ஏனென்றால் சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Not by might, not by power, but by the Spirit. Hallelujah. ஐயா, இது மனுஷனால நடக்காது, அல்லது மனுஷனுடைய சக்தியால செய்ய முடியாததுதான், அல்லது மனுஷனுக்கு இருக்கிற திறமையினால இது செய்ய முடியாது, அல்லது நம்முடைய முயற்சியினால இது செய்ய முடியாது, நமக்கு இருக்கிற வசதியினால இது செய்ய முடியாமல் தோற்று போன நிலைமையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள வரும் பொழுது, கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள வரும் பொழுது, கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள வரும் பொழுது, அவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஹalleluya. It is by the Spirit. அது ஆவியினால் தான் ஆகும். ஆமென். ஹalleluya. எப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ல நம்ம நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு இம்பாசிபிள் பிளேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா இது நடக்காது, அல்லது இது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்ட அந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா ஒன்று மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க தனியா இல்லை, God is with you. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. நீங்க தனியா இல்லை. நீங்க அப்படி ஒரு இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ்குள்ள நீங்க நின்னுட்டா, நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க தனியா இல்லை, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றியே. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு என்னது? அந்த சிச்சுவேஷன்ஸ் பார்க்கும்போது சூழ்நிலைகள் ஒருவேளை ரொம்ப இம்பாசிபிளா இருக்கலாம், ஆனா சுத்தி பார்க்கும்போது யாருமே இல்லாதது போல தோன்றலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம் கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன். எனக்கு அருமையானவரே, ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலகமாய் இருந்தது. அதுக்கு கீழே நிறைய அந்த சம்பவங்கள் நம்ம வாசிக்கிறோம். God had taken Ezekiel by the Spirit to a dry valley. எசேக்கியேல் இப்பொழுது உலர்ந்த ஒரு
எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். அவர் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில நிறுத்தப்படும் பொழுது அவனோடு கூட இருந்தது யாரு தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. அங்க அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. வாசிப்பா திரும்ப. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் அவர் தான் கொண்டு வந்து என்ன செய்றார்? இந்த இம்பாசிபிள் சிச்சுவேஷன், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, உலர்ந்த எலும்புகள். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி எசேக்கியேலை ஆண்டவர் கேட்கிறார். அப்போ இங்கே இம்பாசிபிள் திங் அவன் பார்க்கிறதெல்லாம் நடைபெற முடியாதவைகள். உலர்ந்த எலும்புகளுக்கு எப்படி உயிர் வரும்? காஞ்சு போன ஒரு எலும்பு, அதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, அது மிகவும் உலர்ந்து போய் இருக்கிறது, இதுக்குள்ள உயிர் வருமா? இட் இஸ் இம்பாசிபிள். அது நடைபெறவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவனை கொண்டு வந்து நிறுத்துறது யாரு? ஹலோ, நீங்க ஒருவேளை இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கும்போது இது நடைபெறாது, இது பயங்கரமானது, இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை, இதுல இருந்து என்னால என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது, இது அப்படி நீங்க ஒருவேளை யோசிச்சு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அப்படி ஒரு சூழ்நிலையில உங்களை கொண்டு வந்து நிறுத்துறதே யாரு? ஹலோ, இந்த சிச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில அலோ பண்ணது யாருதான்? ஆண்டவர் அனுமதிக்காம நீங்க இந்த இடத்துக்கு நீங்க என்ன செய்யல? வரல. சொல்லுங்க, வரல. நீங்க வரல, நீங்களா வரல. இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல எசேக்கியேல் அவரா வரல, ஆண்டவரா கொண்டு வந்து என்ன செய்யணும்? இந்த இம்பாசிபிள் சிச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்க நினைச்சிட கூடாது, ஐயோ ஏன்டா இந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம வந்தோம், ஏன்டா இந்த வியாதி நமக்கு, ஏன் இந்த பிரச்சனை நமக்கு, ஏன் இந்த போராட்டம் எனக்கு, ஏன் இந்த பிரச்சனை என்னை தொடர்கிறது, ஏன் நம்ம கேட்டே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைமையை, இந்த சூழ்நிலையை என் வாழ்க்கையில அனுமதித்த தெய்வம் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அலோ பண்ணாம இது உங்க வாழ்க்கையில செய்யல, ஆண்டவர் அனுமதிக்காம இது நடக்கல. இப்போ இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ்க்குள்ள அவர் என்ன செஞ்சார்? கொண்டு வந்து எசேக்கியேலை நிறுத்தி விட்டார். அது மாத்திரம் இல்ல, before Ezekiel could see the impossible become possible, he needed the spirit of the Lord on him. நடைபெறாது என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலை நடைபெற வைக்கிற அந்த சம்பவத்தை அவர் பார்க்கிறதுக்கு முன்னால அவருக்கு தேவைப்பட்டது என்னன்னா கர்த்தருடைய ஆவி. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி அவருக்குள்ள வரும்போது எல்லா இம்பாசிபிளும் எப்படி ஆயிரும்னா பாசிபிள் ஆயிடும். When the spirit comes, everything will be known. When the spirit comes, the impossible become possible. கர்த்தருடைய ஆவி வரும்போது நடைபெறாது என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாம் நடைபெறும். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம ஒரு சாட்சி கேட்டோம். Electricity, the direct electricity from the transformer. டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வரக்கூடிய அந்த மின் கம்பியை பிடிச்சா ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியாது? உயிரோட இருக்க முடியாது. It is impossible to live. It is impossible. வயரை பிடிச்சு உயிரோட இருந்தா அது வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து வந்தவங்களே அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்களா, எப்படி ஒரு சின்ன பிள்ளை வயரை பிடிச்சு உயிரோட இருக்கா? It is impossible, but by the Spirit it is possible. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இது ஆவியினால ஆகும். ஆமென். மனுஷனால நடக்காததெல்லாம் தெய்வத்தால. ஆமென். அல்லேலூயா. It is impossible by people, by men, but it is possible by Spirit. ஆவியினால் இதெல்லாம் நடக்கும். ஆவியானவரால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை இருக்கிறவங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்து இப்பொழுது இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் தான் உங்களை என்ன செஞ்சிருக்காரு, கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. இப்ப புரியுதா உங்களுக்கு?
ஏண்டா இந்த இந்த நிலைமை நம்மளுக்கு, ஏண்டா இந்த பிரச்சனை, ஏண்டா இந்த போராட்டம்? காரணம் என்னவென்றால், எசேக்கியேலை ஆண்டவர் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து நிறுத்தி இப்ப என்ன செய்ய போறாருன்னா, இந்த எலும்புகள் உயிரடைந்து இது காலொன்று என்ன செய்ய போகுது, ஒரு பெரிய திரளான சேவையா என்ன செய்ய போகுது, நிற்க போகுது. இந்த இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இப்ப எப்படி ஆக போகுதுன்னா, பாசிபிளா மாறி ஒரு பெரிய பலத்த பாதுகாப்பா உங்களுக்கு என்ன செய்ய போகுது, உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களை எதெல்லாம் உங்களுக்கு அகைன்ஸ்டா எழுப்பி நிற்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு பின்னால் வந்து நிற்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கிறதோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு சார்பாய் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்ன தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு எதிரான சூழ்நிலைகள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார், அனுமதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒன்றும் செய்யக்கூடாதவைகள் இது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அவரால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமே, ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது என்றால் நாம் என்ன செய்வோம்? எப்பெல்லாம் பாருங்க, you will never rely on the supernatural until the natural ends. எப்போ நமக்கு சாதகமாக இருக்கிறவைகள் அல்லது நம்மால் இயன்றவைகள் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருதோ அப்பதான் நாம் தேவனுடைய காரியங்களை நம்புவோம். ஹலோ, நம்மளுடைய திறமை எப்போ ஒரு முடிவுக்கு வருதோ அப்பதான் நம்ம ஆண்டவர் என்ன செய்வோம். நம்மளால முடியும் அப்படின்னா நம்மளே என்ன செஞ்சுக்கோம், அப்படித்தானே? நம்மளால முடியும்னா, இப்போ சப்போஸ் ஒரு சிலிண்டர் வீட்டில் வந்து சிலிண்டர் தீர்ந்துச்சு, கேஸ் சிலிண்டர், அதை மாற்றணும். அதை மாற்றுறதுக்கு நீங்கள் உங்களால் அந்த சிலிண்டரில் லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, நீங்களே தூக்கி கொண்டு போய் வச்சுருவீங்க. ஒருவேளை அதை தூக்க முடியலன்னா உடனே யாராவது என்ன செய்வீங்க, ஹெல்ப்புக்கு கேட்பீங்களே, வாங்க இதை தூக்கி அதை வைங்க. அப்போ அதுபோல நம்முடைய திறமை எப்பொழுது ஒரு முடிவுக்கு வருதோ, நம்முடைய முயற்சிகள் நம்மளால எப்போ முடியல நம்ம நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அது மட்டும் இல்ல, until you come to the end of yourself, உங்களுடையவைகள் எப்பொழுது முடிவுக்கு வருகிறதோ அப்படி முடிவுக்கு வர்ற அந்த நேரத்துல தான் you will not experience the power of God working out impossibility. எப்போ உங்களுடையவைகள் உங்களுடைய சுய திறமைகள் எப்போ முடிவுக்கு வருதோ அப்பதான் தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதை, அவர் ஆண்டவர் இயலாதவைகளை செய்வதை நீங்கள் என்ன செய்ய முடியும், உணர முடியும். உங்களுடைய திறமைகள் எப்போ முடிவுக்கு வருகிறதோ ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் என்றால் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் அதை ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். எனக்கு அவருடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர். நீங்க இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் ஒருவேளை சாதகமற்றதாக இருக்கலாம், ஒருவேளை எதிரானதாக இருக்கலாம். இப்பொழுது நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலை ஒருவேளை பிரச்சனை நிறைந்ததாக இருக்கலாம். உங்களை சுற்றிலும் பலவிதமான போராட்டங்கள் சுற்றி இருக்கலாம், வியாதி நெருக்கி கொண்டிருக்கலாம், பலவீனங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம், தேவைகள் அதிகமாக இருக்கலாம், பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்னா அவர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார் என்ற அர்த்தம். கர்த்தர் இம்பாசிபிள் எல்லாத்தையும் பாசிபிளாய் மாற்றக்கூடியவர். ஹalleluya, ஹalleluya. எசேக்கியேலை உணர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தி அந்த இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? 4 திசைகளிலும் இருந்து காற்று வந்தது. காற்று வந்த உடனே அந்த எலும்புகள் அவைகள் உலர்ந்து போய் காய்ந்து போய் இந்த எலும்புகளுக்குள்ள நரம்புகள் உருவானது, தசைகள் உருவானது. அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து காலொன்று எழும்பி நின்று திரளான சேனையால் அவைகள் யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சேனையாய் எழுந்த முடியுமானால் இந்த கால வேளையில உன் மறித்த பகுதிகளிலே, உன் மறித்த எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய வல்லமை
ஒன்றுமில்லாதவைகளை உயிரடைய செய்ய அவரால் முடியும். உன் வாழ்க்கை நிலைமைகளை கர்த்தர் தூக்கி எடுக்க முடியும். உன் குடும்ப பிரச்சனைகளை அவரால் மாற்ற முடியும். உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். உன் பிள்ளைகளை அவர் உயர்த்த முடியும். உன் வருமானங்கள் பெருக்க முடியும். அவரால் எதிர்பார்க்கிறதற்கும் மேலாய் அவரால் செய்ய முடியும். எனக்கு நன்றி மக்கள். Trusting God for the impossible things. நடைபெறாது என்று சொல்லக்கூடியவைகளுக்காக நான் ஆண்டவரை நம்புகிறேன். ஒருவேளை இந்த உலகத்துல மனிதர்களை பார்க்கும் பொழுது இவைகளை நம்ப முடியாது, இவைகளை நாங்கள் யோசிக்க கூட முடியாது என்று சொல்லுவார். சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இவைகள் நடைபெறாது, இவைகளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள உன்னை கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கார், வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில அனுமதித்தது ஆண்டவர். இப்போ அது வந்த உடனே அச்சோ இந்த பள்ளத்தாக்கு எதுக்குடா அப்படின்னு எசேக்கியேல் செய்யல. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த உலர்ந்த எலும்பு நறுக்கு பள்ளத்தாக்குல கொண்டு வந்து நிறுத்துறீங்க, காஞ்சு போன எலும்பு, இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை நான் கசாப்பு கடை வச்சிருந்தா கூட இந்த எலும்பை நான் என்ன செய்யலாம், நான் தான் போட்டுக்கலாம், காஞ்சு போனா கூட பரவாயில்ல, அதை எடுத்து கழுவி சூப்பை போட்டு கூட என்ன செய்யலாம். இது எலும்புக்கும் எனக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. ஒருவேளை நீங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கும் இப்போ நீங்க பார்க்குற இந்த சூழ்நிலைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். உங்க மேல சாட்டப்பட்ட இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க சம்பந்தம் இல்லாதவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் சம்பந்தம் இல்லாம உங்களுக்கு விரோதமாக, அதாவது சொல்ற காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையில், காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் எந்த ரீசனுமே இல்லை, ஆனால் என்னை என்ன செய்யணும், பகைக்கிறேன். ஒரு தடவை மணிக்கம் தோட்டத்துல நம்ம கெட் டுகெதர் நடந்துச்சு. அப்போ அவங்க தோட்டத்துக்குள்ள போகும்போது ஒரு வயலை தாண்டி தான் இருந்துச்சு போனோம். யாரோ தெரியாம அந்த சோளக்காரத்து போட்டிருந்தது, அவங்க தம்பி தான். அதுல ஒரு 4 அந்த சோளத்தட்டையோ யாரோ ஏற்றிட்டாங்க. அதுக்கு அந்த அவர் தம்பி பேசுறாரு, பயங்கரமா பேசுறாரு. அந்த சத்தம் கேட்டு அந்த பேட்ரிக்லாம் ரொம்ப கோவப்பட்டான். போய் நான் அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு, வேணாப்பா படுப்பா. அது ஒண்ணுமே இல்லை, ஆனா காரணம் இல்லாம அவ்வளவு பேசினாரு. நாங்க ஒன்றும் சொல்ல, சரிப்பா வாங்க ஓரமா போயிடுவோம் என்று பேசிட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது ஒரு நல்ல ஜோம் பண்ணி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்ல ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள் வந்தா பாருங்க, எல்லாரோட சந்தோஷம் என்ன செஞ்சிச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள வந்திருக்கலாம். உங்க வீட்டுல நல்லா இருந்திருக்கும். சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தாலே சிலருக்கு முடிங்க, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சுட்டே இருந்தாங்க. யாராவது ஒருத்தருக்குள்ள பிசாசு கிளம்பி உடனே ஒரு பிரச்சனை என்ன செய்யலாம், கிளம்பிடும். நம்ம நல்லா இருந்தாலே பிசாசு என்ன செய்ய மாட்டான், விடமாட்டான். அப்படி சில குடும்பத்துக்கு நடக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒரு சந்தோஷமான சுச்சுவேஷன்ல எல்லாரும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. எப்படா இந்த சந்தோஷத்தை கெடுக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து போடுறோம். அது மாதிரி நடந்துச்சு. கடைசியில் என்னாச்சு, ஒரு 2-3 வாரம் கழிச்சு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன சிஸ்டர் அவர் எப்படி இருக்காரு? அது அந்த சோளத்தட்டையெல்லாம் கருகி ஒன்றும் இல்லாமல் போய் அவர் எல்லாத்தையும் அதை ஒன்றுமே யூஸ் பண்ணவே மண்ணாவே போயிடுச்சு. நமக்கு விரோதமாகி ஏன்னா ஒரு சூழ்நிலை வருதுன்னா இதை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அனுமதித்திருக்கிறார். ஆண்டவர் அனுமதிக்காம இது என்ன செய்யல, வரல. நம்மளோட இருக்கிற அந்த தெய்வம் அடுத்து என்ன செய்ய போறான்னு நீங்க வெயிட் பண்ணி என்ன செய்யணும், பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு. இந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள உயிர் வர கூடுமானால் நம்ம சிச்சுவேஷன்ஸ்குள்ள ஆண்டவர் எத்தனை உயிரை அனுப்ப முடியும், எவ்வளவு பெரிய காரியங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் ஆண்டவர் அதெல்லாம் என்ன செய்வார்,
செய்வார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே 120 பேர் மாடியில் என்ன செய்தார்? கூடினார். 120 பேர் மாடியில் இருக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள்ள இறங்கினது. ஆண்டவருடைய வல்லமை அவர்களுக்குள்ள இறங்கினதுனால அங்கே நடந்தது என்ன தெரியுமா? முழு உலகமும் சுவிசேஷத்தினால் என்ன செய்தது? நிரப்பப்பட்டது. இட் இஸ் இம்பாசிபிள். அது நடக்கவே நடக்காது. ஒரு 120 பேரை வச்சு உலகம் முழுவதும் சுவிசேஷம் போகணும் அப்படின்னா அது நடக்காது. இப்பயும் இந்த கொஞ்சம் பேரை கொண்டு 2 லட்சம் ஆத்மாக்களை ஆதாயம் பண்றது அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவரை என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை நம்புகிறோம். நம்ம ஆண்டவர் நமக்கு நடக்காதுதான், ஆனா என் தேவனால் என்ன செய்யும்? எல்லாம் கூடும். அல்லேலூயா. 120 பேர் மாடியில கூடியிருந்தாங்க. அவங்கள மூலமா உலகம் பூரா சுவிசேஷம் வந்து எப்படி தெரியுமா? கர்த்தருடைய ஆவி அவர்களுக்குள் என்ன செய்தது? இப்ப ஆண்டவருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள வந்தா, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்தா, நிச்சயமாய் கர்த்தர் செய்ய இயலாதவைகளை செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்களால நம்ப முடியும். நடைபெறாத விஷயங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்பணும். இது ஒருவேளை நடக்காதுதான், ஆனா நம்ம நம்பிக்கை யார் மேல? ஆண்டவர் மேல. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்கும் பொழுது விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். லூக்கா 1:37 வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்போ நீங்க லிஸ்ட் போடுங்க. இதெல்லாம் நடக்காது. எதெல்லாம் நடக்காது? நீங்க நினைக்கிறீங்களே எதெல்லாம் நடக்காது? ஒரு லிஸ்ட் போடுங்க. எதுவாக இருந்தாலும் என் தேவன் நம்முடைய வல்லமையினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். Not by power, not by might, but by the Spirit. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அவருடைய ஆவி எல்லாவற்றையும் செய்யும். சிம்சோன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? இந்த ஒரு தடவை என்ன நிரப்புங்க, என் 2 கண்ணுகள் தீர்வை இங்கேயே நான் செய்றேன், இந்த ஒரு தடவை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்தார்? நிரப்பினார். ஒரு முறை கர்த்தருடைய வல்லமை வந்தது. அங்கே நடைபெறாதவைகள் 2 தூண் கீழே விழுகாத, ஆனால் அதை செய்தார். ஒரே நொடி பொழுது நடைபெறாதவைகள் என்று சொல்லக்கூடியவைகள் கர்த்தருடைய ஆவியினால் என்ன செய்யும்? ஆவி மேல கருமையானவங்க. கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க முடியும். இந்த காலை வேளையில ஆவியானுடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க சரீரத்தினால என்றைக்கு இயலாது என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அன்றைக்குதான் நீங்க ஆண்டோட வர முடியும். இப்போ உங்களால முடியாததெல்லாம் தெய்வ கரத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. இப்போ எதெல்லாம் உங்களுக்கு செய்ய இயலாதோ, எவைகளெல்லாம் உங்க வாழ்க்கையில நடைபெறாது என்று சொல்லி நீங்க நினைத்திருக்கிறீங்களோ, ஆவியானுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆவிக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். இன்றைக்கு எனக்கு மாம்சத்துல நாம் செய்து கொண்டிருக்கிற வரைக்கும், மாம்சத்துல நாம் நடக்கிற வரைக்கும், மாம்சத்துல பேசுகிற வரைக்கும், மாம்சத்துல முயற்சிக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது. ஆனால் ஆவிக்குள்ளவை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆவியானுடைய கரத்துல உள்ள ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். ஆவி வரும் பொழுது அங்கே வளர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்வார். எனக்கு அவருடைய ஆவி வரும் பொழுது எல்லா எதிரான காரியங்களும் நேராய் கர்த்தர் மாற்றுவார். இந்த கால வேளையிலும் அந்த பரிசுத்த ஆவிக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க. எல்லாருடைய கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆவியானுடைய கருத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவி உங்களுக்குள்ள வரும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் நடப்பிக்கிறவர். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அப்படியே அர்த்தம் பண்ணிக்கலாம்.
அர்ப்பணிப்பீங்க. ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்புக்கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆவியானவரே, உங்களுடைய அன்பின் கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களால் முடியாத ஆண்டவரே, ஆனால் நீங்க எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஓ, உங்களால் இயலாதவைகள் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, உங்களால எல்லாம் முடியும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, உங்களால எல்லாம் முடியும். ஆமென். உங்களால எல்லாம் முடியும் டாடி, உங்களால எல்லாம் முடியும் சொல்லுங்க ஆண்டவரே. பார்த்து ஹல்லேலூயா. ஓ, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Jesus, hallelujah. அவரே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர். நடைபெறாதவைகள் என்று சொல்லப்படுகிறவைகளுக்கு நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்றேன். இந்த கால வேளையில் கர்த்தரை நம்புவதற்கு உன்னை ஒப்புக் கொடுப்பேன். மகளே, அவரை நம்புவேன். எத்தனை புயல், எத்தனை போராட்டம் வந்தாலும் என் பாடுகள் மத்தியில் என்னை பாதுகாக்கிறவர் அவர்தான். எல்லா இம்பாசிபிள் சூழ்நிலைகளில்
எல்லாம் நடைபெறாது என்ற சூழ்நிலைகள் என்னை கொண்டு வந்தவர் அவர்தான். எனக்கு உதவி செய்கிறவர் அவர்தான். எனக்கு அற்புதம் செய்கிறவர் அவர்தான் சொல்றவங்க மட்டும் உங்க கையை வைத்து காட்டுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். என் வாழ்க்கையில் நடைபெறாது என்பவர்களை செய்து முடிக்கிறவரை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கரங்களை கீழே போட்டுக் கொள்ளலாம். கரங்களை கீழே போட்டுக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையான தெய்வம் சொல்லுமே, நடைபெறாதவைகளை செய்து முடிக்கிறவர் நம் தெய்வம். இயலாதவைகள் என்று சொல்லுகிறவைகள் அவருக்கு ஒன்றுமில்லை. அந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நடைபெறாது என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் நாங்கள் தள்ளி வைத்திருந்தோமோ அந்த இடத்துல நீங்க தான் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீங்க என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுது எங்களால் இயலாது என்று நாங்கள் முடிவுக்கு வருகிறோமோ அப்பொழுது நாங்கள் உம்மை நம்புவோம். ஆண்டவரே, அந்த நிலைமை எப்பொழுது முழுமையாய் நாங்கள் உம்மை நம்புகிறோம். கைகளை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால உங்க வல்லமை அவர்கள் மேல் வரட்டும். ஆண்டவரே, எதெல்லாம் அவர்கள் செய்ய இயலாது என்று சொல்லி முடிவுக்கு வந்தார்களோ இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் அவைகளை செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக மக்கள் நன்றியாக செய்ய இயலாதவைகளை ஆண்டவரே, மனிதர்களால் இயலாதவைகளை என் தெய்வம் செய்து முடிக்கிறவர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை வாழ்க்கையில் ஆண்டவரே சோர்ந்து போய் பலவீனப்பட்டு கவலையோட மாறாது என்று சொல்லி கலங்கி நிற்கிற இவர்களை தேவன் கண்ணோக்கி பார்த்து நீரே அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை காத்து கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதி. இன்றைக்கு புதிதாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் கொடுக்கிறோம். தேவன் அவர்களை தொட்டு ஆண்டவரே அவர்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வரும் அற்புதங்களை செய்கிறார். ஒவ்வொருவர் மேலும் தேவ ஆவியானவர் வந்து இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய பலத்திலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆண்டவரே, ஆவியினால் ஆகாதது ஒன்றுமில்லை. தேவ ஆவி அவர்களை முழுவதுமாய் நிரப்புகிறார். ஆசீர்வதித்தது இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதம்.